இன்னைக்கு நவம்பர் 7th மார்னிங் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கொடுத்து ஒரு பெரிய ரெட் கலர் கேண்டலுமே கொடுத்துருந்துச்சு. ஸோ இமீடியட்டாக நம்ம எப்போவுமே மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு பெரிய க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகுது, ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்ட்டு அடுத்த நிமிஷமே ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக நம்மளுடைய ட்ரேட்ஸை நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்படி வெயிட் பண்ணி பார்க்கும்போது இப்போ நிஃப்டி நம்மளுக்கு ஒரு புல் பேக் எடுத்துட்டு எக்ஸாக்டாக இந்த இடத்துல வந்து ஒரு செலன்ட்ரியை வந்து ட்ரிகர் பண்ணியிருக்கு. அண்ட் இதை நான் வந்து எக்ஸாக்டாக செலன்ட்ரி ட்ரிகர் ஆனப்போ என்னுடைய டெலிகிராம் சேனல்லையுமே போஸ்ட் பண்ணியிருப்பேன். நிஃப்டி இந்த ஜோனில் வந்து ட்ரேட் ஆகுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நீங்களும் உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய என்ட்ரிஸை எடுங்க. இப்போது நிஃப்டி வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ராப் கொடுத்துருக்கு கரெக்டாக. இப்போ அகெயின் இது இந்த மாதிரி சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கும் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நிஃப்டி கண்டினியூஸாக இந்த ஜோன்லேயே ட்ரேட் ஆகணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்விங் லோ இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்விங் லோ பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரீஜியனில் நிஃப்டி இன்னைக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்போ உள்ள கரண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத. தேங்க்யூ.